தீபாவளி பண்டிகைக்கு பயணிகளுக்கு ஒரே சீரான கட்டணமாக 1 கிலோமீட்டருக்கு ₹1.50 வீதம் கட்டணம் வசூலிக்கப்படும் என்று அகில இந்திய ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். ஆம்னி பேருந்துகளில் பண்டிகை காலங்களில் அதிக கட்டணம் வாங்கப்படுவதாக பொதுமக்களிடமிருந்து குற்றச்சாட்டு இருந்து வந்தது. இந்நிலையில் போக்குவரத்து துறை அதிகாரிகளின் ஆலோசனையின் பேரில் ஆம்னி பேருந்துகளின் கட்டணங்களை குறைத்து தமிழகம் முழுவதும் பயணிகளின் வசதிக்காக சாதாரண நாட்களில் கிலோமீட்டருக்கு ₹1 தீபாவளி பண்டிகையையொட்டி அக்டோபர் 30, 31 தேதி ஆகிய 2 தினங்கள் மட்டும் கிலோமீட்டருக்கு ₹1.50 என்ற அடிப்படையில் கட்டணம் வசூலிக்கப்படும் என்று அகில இந்திய ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கத்தினர் தெரிவித்தனர். இதுவரைக்கும் எல்லாரும் எங்க சங்கத்தில் இருந்தவங்க எல்லாருமே ஒரு ₹3, ₹4 ரேட்ல பண்டிகை காலங்களில் போட்டு இருந்தாங்க. இப்போ அதிகாரிகளுடைய விருப்பப்படி இன்னைக்கு நாங்க கட்டணத்தை ரொம்ப பாதியா குறைச்சிருக்கோம். அதாவது கிலோமீட்டருக்கு ₹1.50 வசூல் பண்ணி இதன்படி சென்னையிலிருந்து மதுரைக்கு சாதாரண பேருந்துகளில் ₹682, குளிர்சாதன வசதி பேருந்துகளில் ₹819, சென்னையிலிருந்து திருச்சிக்கு சாதாரண பேருந்துகளில் ₹486, குளிர்சாதன வசதி பேருந்துகளில் ₹586, சென்னையிலிருந்து கோவைக்கு சாதாரண பேருந்துகளில் ₹746, குளிர்சாதன வசதி பேருந்துகளில் ₹895 வசூலிக்கப்படும் என புதிய கட்டண விவரங்களையும் அறிவித்துள்ளார். பயணிகளின் வசதிக்காக சென்னை எழும்பூர், கோயம்பேடு, பெருங்களத்தூர் ஆகிய இடங்களில் சிறப்பு கவுண்டர்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர்.